வணக்கம். நீங்க உங்க கனவு வீட்டை கட்டும்போது ஒரே ஒரு சின்ன முடிவு உங்க பட்ஜெட்ல பல லட்ச ரூபாய் மிச்சப்படுத்தி கொடுக்குமான்னு நம்புவீங்களா? ஆமாங்க. அது என்னன்னா உங்க வீடு சுவருக்கு நீங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்கங்கிறது தான். வாங்க இந்த ஒரு செலக்ஷன் உங்க செலவை எப்படி எல்லாம் மாத்துதுன்னு டீடைலா பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? நம்ம ஊர்ல ரொம்ப காமனா கேக்குற ஒரு டைலாக் இது. இந்த நம்பிக்கை நம்ம மனசுல எவ்வளோ ஆழமா பதிஞ்சிருக்கு பாருங்க. ஆனா இந்த நம்பிக்கை உங்க பாக்கெட்டை எவ்வளோ காலி பண்ணுதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ உங்க மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் செலவுல கிட்டத்தட்ட 15% வரைக்கும் இந்த சுவருக்காக மட்டும்தான் போகுது. அப்பா இது எவ்வளோ பெரிய தொகை! இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சா போதும், பல லட்சத்தை அப்படியே அள்ளலாம். சரி, இது எப்படின்னு இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? இப்போ நாம கட்டுற பெரும்பாலான வீடுகள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் முறையில தான் கட்டப்படுது. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா வீட்டோட மொத்த வெயிட்டையும் தாங்கிறது பீமும் காலமும் தான். சுவர்கள் அது சும்மா ஒரு தடுப்பு மாதிரி தான். ஒரு ரூமையும் இன்னொரு ரூமையும் பிரிக்கிற ஒரு பார்ட்டிஷன் வால், அவ்வளவுதான். அப்போ வீட்டை தாங்காத ஒரு சுவருக்கு நாம எதுக்கு ரொம்ப கனமான காஸ்ட்லியான பொருளை பயன்படுத்தணும்? இதுதான் முக்கியமான கேள்வி. இதுதாங்க நாம கண்டுக்காம விடுற ஹிடன் காஸ்ட். அதாவது சுவர்களுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற செலவு. நம்மள பல பேர் பாரம்பரியம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முக்கியமான இடத்துல டேட்டாவை பார்க்காம விட்டுடுறோம். அதுதான் நாம பண்ற மிகப்பெரிய தப்பு. சரி, நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஆள் யாருன்னு பார்க்கலாம். நம்மளோட பாரம்பரிய செங்கல். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சாய்ஸ். ஆனா இதுக்குள்ளேயும் சில மறைக்கப்பட்ட செலவுகள் இருக்கு. இப்போ இந்த நிறைகள் குறைகளை பாருங்களேன். நிறைகள் பக்கம் பார்த்தா இது ரொம்ப காலமா நம்ம பயன்படுத்துற மெட்டீரியல், அதனால மேஸ்திரிகளுக்கு இதை வச்சு வேலை செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது இதோட குறைகள் தான். இதோட சைஸ் ஒண்ணுக்கொன்னு வித்தியாசமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அதனால அதிகமா சிமெண்ட் சாந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப வெயிட்டானது. இதனால பில்டிங்கோட டெட் லோட், அதாவது மொத்த சுமையும் அதிகமாகும். கடைசியா வேலை ரொம்ப மெதுவா நடக்கும். சிங்கிள் விஷயத்துல நாம மாற்ற செலவு கண்ணி இதுதான். முதல்ல அதோட சைஸ் சின்னதா இருக்கிறதால ஒரு 100 சதுர அடி சுவருக்கு கிட்டத்தட்ட 550 செங்கல் தேவைப்படும். ரெண்டாவது, அதோட ஷேப் கரெக்டா இல்லாததால பூச்சி வேலைக்கு ரொம்ப அதிகமா சிமெண்ட் பிடிக்கும். மூணாவது, அதிகமா சிமெண்ட் சாந்து தேவைப்படுறதால சிமெண்ட்டுக்கான செலவும் எகிரும். கடைசியா இதெல்லாம் சேர்ந்து வேலை ரொம்ப மெதுவா நடக்கும். அதனால லேபர் பில்லும் எக்கச்சக்கமா வரும். பாத்தீங்களா ஒண்ணுக்கொன்னு இப்படி லிங்கா இருக்குன்னு. ஓகே, நம்மளோட அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்க்கலாம். இவர்தான் மாடர்ன் டெக்னாலஜியோட ஹீரோ ஏஏசி பிளாக்ஸ். சொல்லப்போனா இது ஒரு லைட் வெயிட், பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையான கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். இப்போ ஸ்கிரீன்ல வர்ற இந்த கம்பேரிசனை பாருங்க, சும்மா மிரட்டிடுதுல. ஒரே ஒரு ஏஏசி பிளாக் கிட்டத்தட்ட 12 செங்கலுக்கு சமம். இந்த ஒரு விஷயம் போதும், வேலையோட வேகம், செலவு எல்லாமே தலைகீழா மாறிடும். யோசிச்சு பாருங்க. இந்த ஏஏசி பிளாக்ஸ் எப்படி ஒரு தொடர் சேமிப்பு உருவாக்குதுன்னு பாப்போமா? ஒன்னு, வேலை பயங்கர வேகமா நடக்கும். செங்கல் வச்சு 3 நாள்ல முடிக்கிற வேலையை இதை வச்சு ஒரே நாள்ல முடிச்சிடலாம். 2, சிமெண்ட் சாந்தே பெருசா தேவையில்லை. இதுக்குன்னு தனியா ஒரு கெமிக்கல், ஒரு தின்பெட் அடசிவ் மட்டும் போதும். 3, வேலை வேகமா நடக்கிறதால லேபர் செலவு நேரடியாவே குறையுது. 4, இது ரொம்ப லைட் வெயிட்டுங்கிறதால உங்க பில்டிங்கோட பீம் காலம் மேல இருக்கிற சுமை நல்லாவே குறையுது. அட, இதோட நன்மைகள் இதோட முடியலங்க, இன்னும் இருக்கு. இது ஒரு சூப்பரான வெப்ப தடுப்பான். அதாவது உங்க வீட்டை நல்லா கூலிங்கா வச்சுக்கும். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணீங்கன்னா பில்டிங்க்கு போற கம்பியோட அளவை கூட குறைக்க வாய்ப்பு இருக்கு. அதோட சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறதால பூச்சி வேலைக்கு 10-12 mm தடிமன் இருந்தாலே போதும். இதோட அல்டிமேட் பெனிஃபிட் என்ன தெரியுமா? லாங் டேர்ம்ல உங்க ஏசி பில் கூட குறையும். நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா ஒரு ஆள் இருக்காரு, சாலிட் கான்கிரீட் பிளாக்ஸ். இது ஒரு பட்ஜெட் ஆப்ஷன் தான். ஆனா இதுல ஒரு பெரிய கேட்ச் இருக்கு. அந்த பெரிய சிக்கல் தான் நெருப்பு பெட்டி ப்ராப்ளம். இந்த கான்கிரீட் பிளாக்ஸ் வெப்பத்தை நல்லா உள்ளே இழுத்து வச்சுக்கும். நம்ம தமிழ்நாட்டோட வெயிலுக்கு வீட்டோட வெளிப்பக்க சுவர்களுக்கு இதை பயன்படுத்தினா என்ன ஆகும்? உங்க வீடு ஒரு நெருப்பு பெட்டி மாதிரி கொதிக்கும். அதனால இதை காம்பவுண்ட் சுவருக்கு யூஸ் பண்ணலாமே தவிர நாம வசிக்கிற வீட்டுக்கு, முக்கியமா வெளிச்சுவர்களுக்கு இது செட்டே ஆகாது. ஓகே, இப்போ 3 மெட்டீரியல்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்க பாக்கெட்டை நேரடியா பாதிக்க போற உண்மையான நம்பர்ஸை வச்சு ஒரு ஒப்பீடு பார்த்துடலாம் வாங்க. கேள்வி இதுதான்,
ஒரு 100 சதுரடி தடுப்பு சுவர் கட்டணும்னா கடைசியா கையில இருந்து எவ்வளோ செலவாகும்? இதுக்கான பதில் தான் உங்க முடிவை ஈஸியா எடுக்க வைக்க போகுது. இப்போ இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். நீங்க செங்கல் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு அதிக சிமெண்ட் சாந்து, அதிக லேபர், அதிக பூச்சி வேலைன்னு எல்லாம் சேர்த்து மொத்த செலவு சுமார் 18,000 ரூபாயிலிருந்து 22,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஆனா அதே இது ஏசி பிளாக் யூஸ் பண்ணா அதுக்குண்டான அட்ரஸிவ், குறைஞ்ச லேபர், குறைஞ்ச பூச்சி வேலை எல்லாம் சேர்த்து வெறும் 14,000லிருந்து 16,000 ரூபாய் தான் ஆகும். வித்தியாசம் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு இல்லையா? இந்த பார் சார்ட் அந்த செலவு வித்தியாசத்தை இன்னும் பச்சையா காட்டுது பாருங்க. செங்கலுக்கும் ஏஎஸ்சி பிளாக்குக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. இந்த சேமிப்புங்கிறது ஒரே ஒரு சின்ன சுவருக்கு மட்டும் கிடையாது, உங்க முழு வீட்டுக்கும் பொருந்தும். அதாவது ஒரு 1000 சதுர அடி வீடு கட்டுறீங்கன்னா அதுல தடுப்புச் சுவர்களுக்கு மட்டும் நீங்க ஏஎஸ்சி பிளாக்ஸை தேர்ந்தெடுக்கிறதால கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்தலாம். நினைச்சு பாருங்க, 2 லட்சம். இது சும்மா சாதாரண தொகை கிடையாது. அப்போ இவ்ளோ டேட்டாவை வச்சு பார்க்கும்போது உங்க ஸ்மார்ட்டான கன்ஸ்ட்ரக்ஷன் சாய்ஸ் எதுவா இருக்கணும்? வாங்க எக்ஸ்பர்ட்ஸோட ஃபைனல் வேர்டிக்ட்ட பாத்திரலாம். தீர்ப்பு ரொம்ப சிம்பிள். நீங்க கட்டுறது ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வீடுன்னா உங்க பார்ட்டிஷன் வால்ஸ்க்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஏஎஸ்சி பிளாக்ஸை தேர்ந்தெடுங்க. இதுதான் புத்திசாலித்தனமான, பணத்தை மிச்சப்படுத்துற சரியான சாய்ஸ். சரி, கடைசியா உங்களுக்காக ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட். உங்க வீடு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தானா? ஓகே, அப்போ பார்ட்டிஷன் வால்ஸ்க்கு ஏஏசி பிளாக்ஸை சூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க வாங்குறது தரம் சான்றளிக்கப்பட்ட ஒரு நல்ல பிராண்டான்னு செக் பண்ணிக்கோங்க. இதோட ரிசல்ட் என்ன? பணம் மிச்சம், வேலை சீக்கிரம் முடியும், உங்களுக்கு ஒரு கூலான வீடு கிடைக்கும். எப்பவுமே வெறும் பாரம்பரியத்தை மட்டும் நம்பாதீங்க. இன்ஜினியரிங் உண்மைகளை, டேட்டாவை நம்பி முடிவெடுங்க. அப்போதான் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் பத்திரமா இருக்கும். பாரம்பரியத்தோட வீடு கட்டுறது நல்லதுதான், தப்பே இல்ல. ஆனா புத்திசாலித்தனத்தோட கட்டுறது அதை விட பெட்டர் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.